எனக்கு அடிச்சு சொல்லுங்க பாப்போம், இங்க இருக்க எல்லா பசங்களும் வரதட்சணை வாங்கிக்காம கல்யாணம் பண்ணிப்பீங்கன்ட்டு. வரதட்சணைன்ற டேர்ம் வேணாம், சீதனம்னு வச்சுக்கோங்க. குடுக்குறாங்க, ஐயோ வேணாம் நீ கட்டின புடவையோட வா அப்படின்னு நீங்க ஏத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரதட்சணையை பற்றி பெருசாக பேசிட்டு அதெல்லாம் வரதட்சணை கொடுத்தா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், வரதட்சணை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, வரதட்சணை கொடுத்தாலும் கொடுக்கலாட்டியும் மனுஷனுக்கு வந்து அதிகமாக வந்து 90s கிட்ஸ் வந்து கல்யாணமே ஆகாமல் கிடக்குறான். ஏன்னா அந்த வரதட்சணை பிரச்சனை தான். இதுக்கு என்ன சொல்லுதுங்க, நீங்கள் ஏன் வரதட்சணை கேட்குறீங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு இதை வைக்கிது, ஒரு கருத்தை வைக்கிது. ஆனால் இன்றைக்கி வந்து வரதட்சணையெல்லாம் பெருசாக இல்லை, எங்களுக்கு வந்து பொண்ணு கிடைச்சாவே போதும் அப்படின்றது இன்றைக்கி வாழ்க்கையில் 90s கிட்ஸ் வந்து பசங்க வந்து நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது போடுற கண்டிஷன் அப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து வரதட்சணை வாங்காமல் என்னை நேர்மையாக கட்டிக்கிட்டு போ அப்படின்றதெல்லாம் யாருமே சொல்கிறதில்ல. பசங்க வந்து பொண்ணே கிடைக்காம நீங்கள் எதுவுமே தரல, எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் எதுவுமே கொடுக்காம உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தாலும் போதும் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்றைக்கி உள்ள அந்த பொண்ணு வீட்டில் உள்ளவங்க இல்லாட்டி அந்த பொண்ணே கேட்குது, எனக்கு இந்த வீடு வேணும், இல்லாட்டி ஒரு 50 பவுன் 60 பவுன் நகை வேணும், இவ்வளவு வந்து இவ்வளோ ஏக்கரால் வந்து சொத்து வேணும் அப்படின்னு கேட்டால், அப்போ எந்த 90s கிட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கான் அப்படின்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறது வந்து பெரிய விஷயமா தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இதுவே வரதட்சணையை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. ஆனால் வரதட்சணை எவனுமே வாங்க வேணாம், நீ வேணால் கல்யாணம் பண்ணிக்கப்பா எல்லாம் போடுறதுனால நிறைய 90s கிட்ஸ் பசங்களே நிறைய பேர் இருக்காங்க கல்யாணம் பண்ணாமல். ஏன்னு கேட்டால் அவனுக்கு நல்ல ஜாப் கிடையாது, ஜாப் இல்லாமல் வேலை பார்க்க முடியாமல் 5000 12,000 15,000 20,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்கும் பொழுது எனக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்டோம்னா வெறும் 10,000 20,000னா எனக்கு அது பத்தாது, நீ வந்து 1 லட்சம் மாப்பிள்ளையாக தான் இருக்கணும் அப்படின்னா இப்போ எவனுக்கு கல்யாணம் நடக்கும்? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், இன்ஸ்டாகிராமில் புலங்கிக்கிட்டு இருக்கான். நான் 90s கிட்ஸாக இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகலை, இன்றைக்கி 2K கிட்ஸில் உள்ள 1 லட்சம் சம்பாதிக்கிறான்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி வாழ்க்கையில் வரதட்சணைங்கிறது எவ்வளோ பெரிய வரதட்சணையை கேட்க வேணாமாம்மா, பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, இதில் வரதட்சணை கேட்க வேணான்றாங்க. 10,000 இருந்தா ஒரு வாங்கினா ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன பொண்ணுங்கெல்லாம் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா சம்பளம்னா வேண்டான்னு சொல்றாங்க. இதனால கிட்டத்தட்ட 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத மணமகன்களோட பெர்சன்டேஜ் அதிகரிச்சுட்டே போகுது.